அவன் ஃபாலோவர்ஸ் வர பார்த்துட்டாங்க. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்படி நிழல் எங்கே தான் அந்த முன்னாடி இருக்கா? போகலாம்ல? ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? போகலாம் போங்க. வாங்க அங்கே போய் பேசலாம். என்னத்துக்கு வெயில் நின்றுட்டு? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. புரியல. சண்டே வந்து கைலாசநாதர்ல இருந்து லைவ் பண்ணியிருந்தேன். என்ன நேமு? ஆகாஷ். ஆமாலா தெரியுது. இப்படி நேற்றுருவோமா? அதுக்கு நான் இப்போ எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் கேமராவே ஆன் பண்ணாமல் வந்தேன். சரி, நம்ம ஃபாலோவர்ஸ் கை காட்டினாங்களா, அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணேன். இவ்வளோ நேரம் பேசிவிட்டு இப்போ தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கேன். திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கே மறந்துட்டேன். அவங்ககிட்ட பேசிக்கிட்டேன் அப்படியே. அது முன்னாடி வந்து எனக்கு விலாக் எடுக்கவே மனசே வரல. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து தான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்துங்க, கண்ணாடி பாலிஷிங்காக போடுறாங்களே இப்போ அப்போ தாரமடத்தில். நம்ம கைலாசநாதர் ஐயனை பார்த்துட்டு அப்படியே போகலாம். எப்பயுமே நம்ம பையனுக்கு நம்மளுடைய முதல் மரியாதையை செலுத்தி விடணும். வந்து தாரமங்கலம் கைலாசநாதரை எடுத்துகிட்டு அப்படியே ஃபஸ்ட் இன்ட்ரோ நம்ம சிவனையனை இன்ட்ரோ பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க. ஏன்னா நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதன் காரணமாக நாம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம தாரமங்கலம் சந்தை, நம்ம அண்ணா சாலை, இந்தாண்ட சந்தை வேலை கடை நிறைய ரெடி ஆகிட்டு இருக்கு பொழுது. நம்ம தாரமங்கலம் தேர் இங்கே தான் இருக்குது பாருங்கள். இப்படியே இந்த வழியாக போனோம்னா நம்ம கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் பாருங்க முன்னாடி, கைலாசநாதர் கோவில். நம்ம தாரமங்கலத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து நம்ம கைலாசநாதரை வழிபட்டுட்டு தான் போவாங்க அங்கேருந்து, எதுவாக இருந்தாலும். சிற்பக்கலைக்கு பெயர் போன ஒரு கோயில், சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில். இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் தென் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பழமை வாய்ந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில், நல்லா பார்த்துக்கோங்க. பசங்க ஏன் ஷாக்கிங்காக பார்க்குறானுங்க? கேமராவை பார்த்துட்டானுங்களா இல்லை மொத்தமாக பார்த்துட்டானுங்களா என்னன்னு தெரியல. நம்ம தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட். பெருளாராம் கோச் வண்டின்னு கதறிட்டு இருப்போம் எல்லாம் பார்த்துட்டு. நம்ம சந்தை நம்ம தாரமங்கலத்தை பெருமையை பற்றி நிறைய வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்போம். இந்த ஒரு விலாகை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து. நாம் ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஏற்காடு தாங்க போயிட்டுருக்கோம். எனக்கு பிரம்மாண்டமான ஒரு கோயிலில் பட் பயங்கரமான விசேஷம். நிறைய இடங்களில் விசேஷம் இன்றைக்கி நடக்குது போலகுது.
மிக உயரமான இடத்துல நடக்குதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே தான் போயின்னு இருக்கோம். ஒரு இரும்பாலை, நம்ம சேலத்துக்கான மிகப்பெரிய அடையாளம் நம்மளோட இரும்பாலை. இரும்பாலை என்னடா 2 பக்கமும் கட்சி கொடியாக கட்டி வச்சுக்கிறீங்க? ஓ, இதைத்தான் நட்டுக்கிட்டு இருந்தானுங்களா அங்கே? அட கொடுமையே. ஆமாம், இந்த ரவுண்டான எதுக்கு போட்டாங்க? ஓ, இது ஓப்பன் பண்ணுற வராங்களோ? பசுமாடு தானே அது? ஆஹா, அது ஓப்பன் பண்ணுறக்கு இது வருவாங்களோ? ஸ்டாலின் கட்சி கொடியாது தெரியல. வெல்கம் சேலம். சேலம் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேலங்க, நம்ம சேலம். இந்த ரவுண்டானால என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. இன்னும் எதுவும் வைக்கலையா? வச்சுருக்காங்களா பார்ப்போம். இந்த ரவுண்டானாலும் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே இது எதாவது வைப்பாங்க. இன்னும் ரோட்டெலாம் மரத்தெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோது. இதெல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேலமே பல பழக்க போதாட்டங்குது. இப்போ இதெல்லாம் உடஞ்சதெல்லாம் சீரமைக்கிறாங்க உடந்து. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஐ லவ் சேலம். ஏதோ பெருசாக வண்டி ஒன்று போகுது. என்ன அப்படி சேலத்தில் நடக்க போகுது? எல்லாம் வந்து எதோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்பயும் ஏற்காடு போகணுன்னா எப்படி போகணுன்னா, ரோட்ஸ் கீழே போய் இப்படி போகலாம். பட் ஆனால் அங்கே சிக்னல் அது இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி போகணுன்னா இந்த ஓரத்தில் போய் ஃபயர் ரோட்ஸில் ஏறிக்கணும். அதான் பெட்டரான ஒன்று. இந்த இது ஓரத்துலேயே அப்படியே அப்படியே போனோம்னா ஏற்காடு ஏறி அஸ்தம்பட்டி ரோட்டில் போய் இறங்கிக்கலாம். அங்கே சிஜே பிளாஸ்டா வழியாக நம்ம அப்படியே ஃபயர் ரோடு வழியாக மேம்பாலம் ஏற போகிறோம். நம்ம மாட்டிங்க இருக்குது. மேலே மேம்பாலத்தில் போய் போகணும். அம்மா பாலத்தில் ஏறியாச்சு. அஸ்தம்பட்டி ரவுண்டானா வந்துட்டோம். நமக்கு பிரேக்கே போட தேவையில்லை. அப்படியே சைடில் அப்படி சல்லுன்னு போயிட்டேக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே ஏற்காடு ரோட்டில் பூந்தாச்சு. ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க, ஆனால் லாக் மட்டும் போடவே மாட்டேறான்ப்பா. ஏற்காட்டுக்கும் வர்றாரா தலைவர்? அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்த்துப்போம். இங்கே ஒரு அல்லா கோயிலை வந்து இடிச்சு ஒரு டைம் காருக்காரன் விட்டு ஆட்டிட்டு போயிட்டான். இதை கட்டிட்டாங்களாட்ட திருப்பியும் பெயிண்ட் பண்ணணும். நம்ம ஏற்காடு அடிவாரத்தில் தான் மாடர்ன் தியேட்டர் இருக்கும். வந்துட்டோம் பக்கத்தில். நிறைய கலைஞர்களை வளர்த்து விட்ட ஒரே இடம் நம்ம சேலம் மாடர்ன் தியேட்டர். கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எங்களெல்லாம் மாடர்ன் தியேட்டர். ஏற்காடு அடிவாரம் வந்துட்டோம். அவ்வளோதான், பெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அந்த முஸ்லீம் பொண்ணு கண்ணும் அப்படி தான் வரவேற்றுச்சு. அதையானு தெரில, அந்த முஸ்லீம் பொண்ணுங்களோட கண்ணை பார்த்தா மட்டும் ஏதோ ஒரு காந்த ஈர்ப்பு இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக. அது எப்படி சொல்கிறது, அழகாக இருக்கும். இதாங்க ஃபஸ்ட்டு பெண்டு. பை கொடுக்குறாங்களா? இதுக்கு பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுண்ணா. பா செமையாகுதுப்பா.
ஓ, சேவராயன் ஹில்ஸ் ஏற்காடு. நல்லா இருக்கு. இங்கே ஒரு செக் போஸ்ட் இது மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. வாட் ஆ பியூட்டி. செக் போஸ்ட், காலேஜ் செக் போஸ்ட். யாரையுமே காணும் இன்றைக்கெல்லாம். யாரையும் எதுவும் பண்ண மாட்டாங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. வா, வந்து பார்க்குறது எவ்வளோ அழகாகுது. நல்லா குழு குழுன்னு இருக்குதுங்க. சரியான கிளைமேட் இப்போ தான். இடத்துல அடிப்பொலி மலை. கப்புள்ஸாக போகிறாங்க. நானும் ஏஞ்சலும் கப்புள்ஸாக போகிறோம். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். இதுதான் 2வது வளைவு. நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டாங்க நடக்குது. அப்படியே இங்கே வரங்கட்டும். கண்டுபிடிச்சிட்டிங்களாட்டங்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களாட்டங்குது. வாங்க. என்ன 3 ட்ரிபிள்ஸா? சரி, ஒருத்தர் என் கூட வந்துருங்க. சும்மா ரவுண்ட்ஸ் தானே. இப்போ சேவராயனில் ஃபங்க்ஷன் நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்படின்னா சரி, இன்றைக்கி நம்ம கூட்டம் தான், நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, பேர் சொல்லுங்கள். கை மட்டும் கொடுத்தீங்க. சாகித். ப்ரோ ரிஸ்வான். உங்கள் பேர்? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் இன்னைக்கு கலக்கலாம். ஏன்னா 2-3 பேர் இருந்தீங்கன்னா எங்கேயாவது நிறுத்துவாங்க. என் பைக்கில் ஒருத்தர் வந்துருங்க. ஓகேவா? போலாம் மேலே. அங்கே போய் கலக்குவோம். பொறுமையாக போகலாம். சேவராயனுக்கு தான் இவங்களும் வராங்க. இங்கேருந்து பாருங்க எப்படி தெரியுது. சாலப்பாறை முனியப்பன் கோயில். இந்த சாலைக்கு அவர் தான் காவலன். கரிகால சோழன் வளைவு. இந்த வளைவில் தான் விபத்தாச்சு. 13. இந்த 13ங்கிற நம்பரை கேட்டாவே அந்தந்த இடத்துல ஒரு கதிகலங்கிற ஒன்றா தான் இருக்குது. நம்ம ஃபாலோவர்ஸோடு அப்படியே ஏற்காடு மேலே ஏறிட்டு இருக்கோம். ஏற்காடு பஸ் மஞ்சள் கலர் மஜையர்னு ஏறிட்டு இருக்குது. இன்னும் 7 கிலோமீட்டர் தான். நம்ம தோனி ஞாபகம் தான் வந்துச்சு அந்த 7ஆம் நம்பரையும் இந்த பஸ்ஸையும் பார்க்கும்போது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம்னா அதுதான். பேக் சைடு பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரமா இருக்கும்பா. ரொம்ப தூரமாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அது. கேப்பில் கடா வெட்டலைன்னா நம்ம பின்னாடியே கந்து வேண்டிதான். கடைசி லாஸ்ட் பெண்டுக்கு வந்துட்டோம். இதான் லாஸ்ட் பெண்ட். அவ்வளோதான், பெண்ட்ஸ் முடிஞ்சது. KTM Duke. ஹோட்டல் PNS ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஓகே, ஃபைனலாக ஏற்காடு லேக் கிட்ட வந்துட்டோம். இப்படி வச்சிருக்கு. சேவராயன் கோயில் 6 கிலோமீட்டர். காவேரி பீக், குப்பனூர். நம்ம சேவராயன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். லேக் பாருங்கள் எப்படி இருக்குது. பசங்க வரட்டும். ஃபைனலாக சேவராயன் கோயிலுக்கு போக போகிறோம். பெங்களூர் போனால் ஸ்ட்ரெயிட்டாவா? இப்படி போனால் சேவராயன். பாவம் போலீஸ்காரங்களாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அங்கேயே ஒரு போலீஸ்கார சாப்பிட்டு அங்கே பார்த்தா ஆமாம் உட்காந்துருந்தாரு. சரி கவனிக்கல நான், ஆனால் உட்காந்துருந்தாரு.
சேவராயன் கோயில் வழி இதுதான். தெரியா அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே வாங்கிட்டு தெரியா பஸ் லாக் ஆகுது மேலே. அந்த இடத்துல ஒரு பெண்டு, பெரிய பெண்டு ஒன்று இருக்கும். ஆமாண்ணா ஆமாண்ணா. இங்கே எல்லாம் பிரேக் ஆகி ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஆஹா, பெட்ரோல் இருக்குது பாருங்க. இங்கே கூட்டம் தத்தளிக்குது. இறங்குண்ணா கீழே இறங்குண்ணா. இந்த இடத்துல தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓ, வண்டி வெயிட்டுக்கு பின்னாடி வருதோ, பேலன்ஸ் பண்ண முடியாட்டுங்க அதால். யாரு? ஓ, அங்கே இருக்குதா பஸ்? ஏறல அம்மி. அந்தாண்ட போனோம்னா கார் வருது. சரி, நான் தாத்தம் நல்லா பிரேக் ஆகி நிற்கிது. இந்த பஸ்லாம் நான் ராவடி பண்ணிருக்கு. அதான் தெரியுது. ஏறிடுவாங்க அந்த இடத்துல. ஸ்ட்ரகிள் ஆப்போசிட்டில் பைக்கில் இருக்குதுல்ல, அதனால ஸ்ட்ரகிள் ஆகுது அந்த வண்டி, வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக அடித்து போயிருக்கோம். இங்கே கூட்டம் இந்த வெஹிக்கிள்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அதனால் புஷ் பண்ணி போக முடியல. பிரேக் அடிச்சிட்டாரு, அதனால் வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா அந்த பஸ் போயிருக்கும். ஏன்னா ரெகுலராக வர பஸ் போவாதா? ஏன்னா இந்த இடத்துல ஆப்போசிட்டில் இப்படி வேற வண்டி வந்துருச்சுன்னு நினச்சிக்கேன், ஸ்லோ ஆகி தானே ஆகணும். அவ்வளோதான். வேற அன்றைக்கெலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா க்ரௌட் அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு ஒருத்தையும் ஸ்டாப் பண்ணா எந்த எல்லைக்கு போகலாம், அவனுக்கு எங்கே வருவாங்க? விளையாட வருவாங்க, அந்த சைடு தான் வருவாங்க. வண்டி அங்கே தான் போடுவாங்க. வண்டி எங்கே கூட்டம் அல்டிமேட்டாக இருக்கு போய். செம்ம கூட்டம் இன்னைக்கு. ஆஹா, ஃபயர் இன்ஜின் இருக்குது பாரு, பழைய மாடல் ஃபயர் இன்ஜின். மேலே நல்ல இடம் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. பெரிய இடம். எங்கே போடலாம்?